பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மகா வேதனைகளின் மத்தியில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது பேசின 7 வார்த்தைகளை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கும் 4வது வார்த்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம் சொல்கிறது, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? யோசித்து பாருங்க. வானத்தையும் பூமியையும் படைத்தவர், காண்கிற காணாத யாவற்றையும் சிருஷ்டித்தவர். வேதம் சொல்லுகிறது, உண்டானது எல்லாமே அவரை கொண்டும் அவர் மூலமாகவும் தான் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த சத்தமிட்டு பிதா தன்னை கைவிட்டதாக ஏன் சொல்ல வேண்டும்? இயேசு பொய் சொல்லுகிறவர் கிடையாது. இந்த இடத்துல நிஜமாகவே பிதாவாகிய தேவனால இயேசு கைவிடப்பட்டு அவர் காணப்பட்டார். இதற்கு முன்பாக இயேசு பேசின அந்த 3 வார்த்தையில கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கீழே இருந்த ஜனங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவனிடத்துல மனம் இறங்கும்படிக்கு அவர் கேட்டார். தன்னை நினைவு கூறும்படிக்கு கேட்ட கல்வனுக்கு மனம் இறங்கினார். தன்னுடைய தாயாருக்கும் அன்பு சீடனுக்கும் மனம் இறங்கி அவர்களை நினைவு கூர்ந்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நினைவு கூறாமல் போனதற்கான காரணம் என்ன? ஏன் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார்? உலக தோற்றம் முதற்கொண்டு இந்த நிமிடம் வரைக்கும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டதே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை மறந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் கைவிட்டார்? இயேசு கிறிஸ்துவும் அடிக்கடி சொல்லும் போது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்படி ஒன்றாக இருந்த இயேசுவை ஏன் பிதா கைவிட்டார்? எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாதவர், அவர் குற்றமற்றவர் என்று சொல்லுகிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட தன்னை அடிக்க வந்தவர்களை பார்த்து கேட்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று சொல்லி உங்களில் யார் சொல்ல முடியும்? அப்போ பாவமே இல்லாத இயேசு கிறிஸ்துவை ஏன் பிதாவாகிய தேவன் கைவிட வேண்டும்? இயேசு கிறிஸ்து அனுபவித்த வேதனைகளின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் கூட பிதாவை நோக்கி பார்த்து, பிதாவை ஏன் என்னை கைவிட்டீங்க என்று சொல்லி சொல்லாத அந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிப்பதற்கு ஒரு சில வினாடிகள், ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக ஏன் சொல்ல வேண்டும்? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் பாவத்தில் இருந்து தன்னை மீட்டுக்கொண்டு பரிசுத்தமாக வாழுகிறதில் அவர் கண்ணும் கருத்தமாக இருந்து அதற்காக பிதாவை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அவர் பரிசுத்தராக அவர் இருந்தார். அல்லேலூயா. யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அப்போ பிதாவுக்கு பிரியமானதை செய்த இயேசு கிறிஸ்துவை ஏன் கர்த்தராகிய தேவன் கைவிட வேண்டும்? பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் கூட இந்த கேள்வியை அடிக்கடி கேட்பாங்க. இயேசு தேவனாக இருந்தால் அவர் ஏன் பிதாவை நோக்கி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட வேண்டும் என்று சொல்லி, அப்போ ஏன் கைவிட்டார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முதல் நாள் தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு கெத்செமனே என்ற தோட்டத்துக்கு அவர் போகிறாரு. அங்கே தனக்கு மிகவும் முக்கியமான நெருக்கமான 3 சீடர்களை அழைத்து கொண்டு போய் கெத்செமனே தோட்டத்தில் அவர்களுக்கு முன்பாக அவர் துக்கம் அடையவும் திகில் அடையவும் லூக்கா எழுதும்போது மிகுந்த ஊக்கத்தோடும் அவர் ஜெபித்து, தேவனே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தம் என்று சொன்னாரே. எந்த பாத்திரம் நீங்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து அவமானப்பட்டு அடிகளைப்பட்டு ஆணிகளால் அறையப்பட்டு சிலுவையில் மறிக்க வேண்டுமே, அந்த பாத்திரம் நீங்க வேண்டும் என்று சொல்லி கேட்டாரா? இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். எந்த பாத்திரம் நீங்க வேண்டும் என்று சொல்லி கேட்டாருன்னு சொன்னால், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கைவிடப்பட்டு காணப்படக்கூடிய அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி கேட்கிறார். ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை.
இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் கைவிட்டார். ஏசாயா 59:2 சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்கியிருக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ பாவம் தான் ஒரு மனுஷனை பிதாவை விட்டு பிரிக்கிறது. ஒரு மதில் சுவராக இருந்து 2 பேருக்கும் இடையில உறவை துண்டிக்கிறது. ஆனால் தான் கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே உலகத்தாருடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் பிதாவாகிய தேவன் வந்து சுமத்தினபடினால பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தது இயேசு கிறிஸ்து அல்ல, இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவம் என்பதை அவர் நினைத்து இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே தெரியவில்லை. காரணம், இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மனுஷர்கள் பார்க்கத்தக்க ரூபத்தை அவர் இழந்து போய் அங்கே அவர் சிதைக்கப்பட்டு இருந்தார். அதற்கு மேலே பாவம் இருந்தபடினால இயேசு கிறிஸ்து தெரியாமல் பாவத்தின் மொத்த ரூபமாக பாவமாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை பிதா பார்த்து அவரை கைவிட்டார். எப்பொழுதும் பிதாவே பிதாவே என்று சொல்லி அழைக்கிற இயேசு கிறிஸ்து குமாரன் என்கின்ற அந்தஸ்தை அந்த ஒரு சில வினாடிகள் இழந்ததுனால இப்போது தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கைவிடப்பட்டார். அப்போ இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களா? அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுங்க, பிதாவால் ஏற்றுக்கொள்ளப்படுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.